ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் ஒரு செமி ஃபர்னிஷ்ட் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீட்டுக்குள்ள லைக் கொடுங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீட்டுக்குள்ள லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா குன்றத்தூர் மேத்தா நகரில் இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் இதில் 3 வீடுங்க. இந்த கார்னர் முடிஞ்சிருச்சு, இந்த வீடு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு வீடு இருக்குங்க. அதோட வீடியோவும் நான் சேனலில் போட்டுருக்கேங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 76 lakhs வருங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஹெட்ரூமோடு சேர்த்து உங்களுக்கு பில்டப் போடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பக்காவான தார் ரோடு போட்ட ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 to 30 feet ரோடு இருக்குங்க. இந்த ரோடு இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் ஆல்ரெடி போட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் தாங்க. நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பார்த்த உடனே பிடிக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க இது மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான துருவே பிடிக்காதுங்க. நீங்கள் எந்த நேரத்துலையும் வந்து கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியமே இருக்காதுங்க. இது ஒரு சின்ன செட்பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு கிராண்டியரான லுக்கு கொடுக்குங்க இந்த வீட்டில். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 கார் பார்க்கிங் வச்சுனாலும் நல்ல பெரிய ரோடுன்றதுனால வெளியில் கூட கார் நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்குங்க. மேலே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்துருக்காங்க. நல்ல ஒரு ரோமன் ஸ்டைலில் ஒரு பில்லர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வீட்டுக்கு நல்ல இன்னும் ஒரு ப்ளஸ் கொடுக்குதுங்க. இது வந்து செட்பேக் ஏரியாங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் நேராக போய் லெஃப்டில் போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம். கார் பார்க்கிங்லேயே செப்டி டேங்க்கு, சம்பு, உங்களுக்கு வந்து போர், எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்து யூபிவிசி பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த பில்டர் வந்து நல்லா பார்த்து ஒரு டீக் வுட்ல இந்த விண்டோ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்க்கு உங்களுக்கு வுட்ல ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 16 சைஸில் ஹாலுங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹாலோட வியூவும் நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஷோகேஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலியன் டிசைனில் நல்லாவே இருக்குங்க. ஸோ வுட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கை கொடுக்குங்க. இந்த சைடில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட் சைடில் ஒரு ஷோ பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து டிவிக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த செட்டாப் பாக்ஸ்லாம் வச்சுக்கலாங்க. ஹாலோட இந்த சைட்லேருந்து ஒரு ஃபுல் வியூ பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹால்னு சொல்லிட்டு. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா அக்னி முறையில் இது கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சஸ்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 12 சைஸில் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடலரும் நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த ட்ரேலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக பிராண்டடாகவே இருக்குங்க. வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான். நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல்ஃபு, லாஃப்ட் இதுவும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தான் பார்த்தோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா மாதிரி. இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு, இது வந்து உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே இங்கே வந்துருங்க. இங்கே ஒரு காமன் டாய்லெட்டு. இது வந்து பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து 5க்கு 6ன்ற மாதிரி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு அழகான ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டு பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமும் பார்த்துருவோம். இப்போ மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸை பார்த்துருவோம். ஸ்டெப்ஸும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரைலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவும் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வழிங்க இது. ஸோ மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9க்கு 10ன்ற சைஸில் இந்த சின்ன லாபி ஏரியா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு உட்டனில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டோர் தான். நல்ல வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 12ன்ற சைஸில் ஈவினிங் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து லைஃபும் நல்லா வரும், சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட டோர் தாங்க. நல்ல ஒரு பிவிசியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டு பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. 4க்கு 6ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான். எல்லாமே ஒரு கலர் காம்பினேஷன் ஈவனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை சொல்லணும்னா நல்ல பெரிய பெட்ரூம். இங்கே ஒரு அழகான ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. இது நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 16ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இதுவும் ஒரு ப்ரீமியம் லுக்கில் பக்காவாக இருக்குங்க. இந்த பெட்ரூமோட இந்த சைட்லேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்தளவுக்கு நல்லாவே ப்ரீமியம் லுக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் நல்லா அழகாக வந்து இந்த ரெஸ்ட் ரூமை ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அதனால ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்களா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ ஆகிட்டு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோலாம் அடுத்தவங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃபார் மக்களே, பார்த்த இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அழகழகான வீடுங்களை வேணும்னா நம்மளோட ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு உடனே சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்கள் கனவு இல்லம் சீக்கிரம் நினைவாக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் அன்பு பாரதி. எல்லாருக்கும் டாடா, see you, bye bye.